நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த உலகத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பூஜை ஜாமான் விளக்குவதற்கு அந்த பூஜை ஜாமான் விளக்க கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இறைவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். அது இந்த உலகத்தில் எடுத்து சொல்லுமாறு என்னுடைய வாய்ஸ் மூலியமாக இறைவன் என் மூலியமாக உங்களுக்கு அனைவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பக்தர் கோடி அனைவருக்கும் எடுத்து சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார். இந்த பூஜை ஜாமானை நம்ம எப்படி விளக்கினால் எவ்வளோ பலபல என்று இருக்கும் என்பதை எனக்கு இறைவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை உணர்த்திருக்கிறார். யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அது கஷ்டப்படாமல் நம்ம விளக்கிறதுக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாருனாக்கா, இப்போ நாம் இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவை வைத்து நாம் பூஜை ஜாமான், செப்பு பாத்திரங்கள் இரண்டையுமே நாம் புளித்த வைத்த அரிசி மாவால் நம்ம விளக்கினால் பலபல என்று இருக்கும். இது இறைவன் உங்களுக்கு எடுத்து சொல்ல என் வாய்ஸ் மூலியமாக சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் இறைவனை நினைக்கிறீர்களோ, உண்மை என்று நினைக்கிறீர்களோ, அதனால் இந்த இறைவன் கொடுத்ததை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுடைய திறமைகள். இது சும்மா சொல்வது கிடையாது. இது வீண் பேச்சுக்கு வேலை கிடையாது. இது சத்தியமாக சொல்கிற ஒரு வார்த்தையும் இறைவன் கொடுத்ததை நான் இந்த பக்தர் கோடி அனைவருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த புளிச்ச வைத்த அரிசி மாவை செப்பு பாத்திரங்களையும் பித்தளை பாத்திரங்களையும் நீங்கள் விலைக்கு பாருங்கள். செம அற்புதமாக இருக்கும். அப்படி உங்களால் விளக்க கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாவை எடுத்து மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் சென்று நீங்கள் கஷ்டப்படாமல் கூட ஈஸியாக விளக்கலாம். இல்லை லைட்டாக தொட்டு விளக்கினாலும் அது கண்டிப்பாக சத்தியமாக இது உண்மையாக சொல்கிற விஷயம். இது பலபல என்று இருக்கும். யாராருக்கெல்லாம் திரும்பவும் யாராருக்கெல்லாம் இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்களோ அவங்கெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது சும்மா சொல்வது கிடையாது. இது சத்தியமாக சொல்கிற ஒரு வார்த்தை. நான் இன்றைய இறைவன் அருள் எனக்கு கிடைத்தது நான் அரிசி மாவை ஒன்றை தான் வைத்து செப்பு பாத்திரங்களாகட்டும், இல்லை செப்பு தவளைகளாகட்டும், இல்லை விளக்காகட்டும், நான் எல்லாத்தையும் இந்த அரிசி மாவை ஒன்று வைத்து தான் நான் செய்திருக்கிறேன். அதனால் நான் செய்கிறேன் என்று நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது ஏன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதுக்காக நம்ம சொன்னால் நம்மளுக்கு இறைவன் நம்மளை பார்த்துப்பார். இந்த உலகத்தில் எடுத்து சொல்வதை இறைவனுக்கு தெரியும். இறைவன் நம்ம சொல்வதை இறைவன் நம்ம எல்லாரும் உணர்வார் என்பதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக இந்த வீடியோ போகிறேன்னாக்கா, எல்லாரும் பயன்படுத்தட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்பதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இது 2 மாதத்துக்கு முன்னவும் ஒரு வீடியோ போட்டால் அது யாரும் பார்க்கலை. அப்படியே இருக்கிறது ஒரு 4 பேர் தான் பார்த்துருக்காங்க, 4-5 பேர். அதனால் திரும்பவும் இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பேச்சை யாரும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் இந்த அற்புதங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதோ நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் செய்து பாருங்கள். சந்தோஷம் கிடைக்கும். நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக உறுதியாக இறைவன் என்னை சொன்ன வாய்ஸ் மூலியமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம்.